ஒரு செய்தி, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருக்காங்க. நம்முடைய நாவு விஷயத்துல நாம எப்படி இருக்கிறோம், ஆனால் அல்லாஹ்வும் தூதரும் நமக்கு எப்படி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் மிக அழகான ஒரு சம்பவம். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் பயணத்தில் இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னை சொர்க்கத்திலே நுழைய செய்து நரகத்தை விட்டும் என்னை காப்பாற்றுகின்ற ஒரு நற்செயலை எனக்கு சொல்லுங்களேன், கற்றுக் கொடுங்களேன்னு கேட்கிறாங்க. பயணத்தில் போகும்போது சரி, இந்த பயணத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நம்ம ஏதாவது செய்தி கேட்டு பெற மாட்டோமா அப்படின்ற ஒரு இயக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அவனுக்கு எதையும் நீ இணை கற்பிக்காமல், தொழுகையை நிலைநாட்டி, ஜகாத்தும் கொடுத்து, ஹஜ்ஜும் செய்து, சக்தி இருந்தால் ஹஜ்ஜும் செய்து, ரமலானிலே நீ நோன்பு நோற்பது என்பது அத்தகைய உனக்கு நீ எதிர்பார்ப்பதை உனக்கு பெற்று தரும் அப்படின்னாங்க சொல்லலாம். இஸ்லாத்தினுடைய 5 தூண்களை சொல்லிட்டாங்க. ஒன்று ஏகத்துவ கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், கரெக்டா இருந்துக்க அப்படின்னு அடுத்தடுத்து தொழுகை நோன்பு எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு நபிகளார் அவர்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்களாவே போறாங்க. நன்மைகளுடைய வாசலை பற்றி முஆதே உனக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆம் யா ரசூலுல்லாஹ், குல்து பலா, ஆம் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நோன்பு இது கேடயம் அப்படின்னாங்க. எதுல இருந்து கேடயம்? நாம் செய்கின்ற பாவத்திலிருந்து இது கேடயமாக இருக்கிறது. எப்படி தண்ணீர் நெருப்பை அணைக்கிறதோ அதுபோன்று தர்மமும் நடுநிசையில் நீங்கள் தொழுகின்ற தொழுகையும் நீங்கள் செய்கின்ற குற்றங்களை அணைத்து விடும் அப்படின்னா. முடிஞ்சுதா? ஒரு கேள்விக்கு ஆன்சர் வந்துருச்சா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கமா போட்டுட்டு மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு இன்னும் கூடுதல் செய்திகளை சொல்ல ஆசைப்படுறாங்க. அப்ப கேட்கிறாங்க, முஆதே, நான் உனக்கு இந்த மார்க்கத்தினுடைய அடித்தளமும் இந்த மார்க்கத்தினுடைய தூணையும் நாம் செய்கின்ற நம்முடைய செயல்பாடுகள், மார்க்கம் கூட சொல்லுங்க, நம்முடைய செயல்பாட்டுகளை உள்ளடக்கிய அடித்தளத்தின் பேஸ்மெண்ட்டையும் தூணையும், அதற்கு பிறகு அதனுடைய டாப் பில்லர், அதனுடைய திவில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒன்றையும் நான் அறிவிக்கணுமா அப்படின்றாங்க. அப்ப அந்த நபித்தோடு சொல்றாங்க, ஆம் யா ரசூலுல்லாஹ் சொல்லுங்க அப்படின்றாங்க. நம்முடைய செயல்பாடுகளுடைய அடித்தளம் எதுவாக இருக்கணும்னா இஸ்லாமாக இருக்கணும். இஸ்லாம் இல்லாத நிலையில் ஒருவர் எவ்வளவோ நற்காரியங்கள் செய்தாலும் சரி, அது அவர்களுக்கு பிரயோஜனமாக போகாது, அவருக்கு எந்தவித நன்மையும் பெற்று தராது. அதே போன்று நம்முடைய செயல்பாடுகளுடைய பில்லர், தூண் எது அப்படின்னு கேட்டா சலா, தொழுகை அப்படின்னாங்க சொல்லுவாங்க. நம்முடைய செயல்பாடுகளில் மிக உயர்ந்த தர்ஜாவில் இருக்கக்கூடிய அமல் எது அப்படின்னு கேட்டா ஜிஹாத், அல்லாஹுடைய பாதையிலே நாம் அறப்போர் செய்வது அப்படின்னு சொன்னாங்க. என்னை சொர்க்கத்திற்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பித்து நரகத்திலிருந்து என்னை காக்கக்கூடிய ஒன்றை எனக்கு சொல்லுங்கள்னு அவங்க கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய 5 தூண்களையும் சொன்னாங்க. பிறகு சொல்றாங்க, உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் தீர்மானிக்கின்ற அடித்தளத்தையும் தூணையும் அதற்கு மேல இருக்கக்கூடிய திமில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அமலையும் சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, இன்னும் உனக்கு நான் சில செய்தியை அறிவிக்கட்டுமா? பிமிலாக்கி தாலிக குல்லிஹி, இவ அனைத்தையும், எதையெல்லாம் உனக்கு நான் சொல்லி முடிச்சனோ இந்த அனைத்தையும் உறுதிப்படுத்துகின்ற அடித்தளமாக அதுதான் இருக்கிறதுன்றாங்க ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், நம்முடைய தொழுகை, நம்ம ரமலானுடைய நோன்பு, ஜகாத், ஹஜ், இவ்வளவு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில செய்த ஜிஹாத் வரைக்கும் சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது அத்தனையும் உறுதிப்படுத்துகின்ற பிமிலாக்கி, அடித்தளமாக இருக்கின்ற ஒன்றை நான் உனக்கு அறிவிக்கட்டுமா? குல்து பலா யா ரசூலுல்லாஹ், ஆம் யா ரசூலுல்லாஹ், அதை எனக்கு சொல்லுங்க. ஃபஅஹதுக லிலிசானிக, உங்களுடைய நாவை தடுத்துக்கொள்ளாங்க. எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்கன்னு பாருங்க. ஈமானை கொண்டு வந்து, தொழுகையை கொண்டு வந்து, ஜகாத்தை கொண்டு வந்து, ஹஜ்ஜை கொண்டு வந்துட்டு அங்க நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில செய்கின்ற அறப்போர் எல்லாவற்றையும் எசன்ஸ்ன்றாங்க ரசூலுல்லாஹ். பிமிலாக் அப்படின்னா அடித்தளம், அதுதான் அடிப்படைன்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த அடிப்படை எது அப்படின்னு கேட்டா உங்களுடைய நாவை தடுத்துக் கொண்டாங்க இந்த இடத்துல. அப்ப அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ், நாவு குறித்தா நமக்கு, நாவை பற்றி நமக்கு அந்த அளவுக்கு நாளை மறுமை நாளை விசாரிக்கப்படுவோமா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே சக்கீனத்துக்கு உம்முக்க, உன் தாய் உன்னை இழக்கட்டும் நாங்க சொல்லுவோம். கோபத்துல சொன்னோம்ல,
அந்த கேள்வி நம்மை கோபப்படுத்தும் விதமாக, ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தும் விதமாக, என்னப்பா கேள்வி கேட்கிற நீ அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம ஆதங்கத்தை வெளிப்படுத்துவோம்ல. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பயன்படுத்துவானா, உன்னுடைய மூக்கு மண்ணில் விடட்டும், உன்னுடைய நெற்றி மண்ணில் விடட்டும். நபிகளார் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் விதமாக தன் தோழர்களோடு பேசுகின்ற வார்த்தைகளில் ஒன்று. இந்த இடத்துல என்ன சொன்னாங்க, சகினுத்துக்க உங்க உன் தாய் உன்னை இழக்கட்டும். என்ன கேள்வி, என்ன வார்த்தை நீங்க சொல்றீங்க? சொல்லிட்டு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதரவர்கள், ஒருத்தன் தான் செய்கின்ற செயலின் காரணமாக அவனுடைய நாக்கு அவனை முகம் குப்புற கீழே தள்ளி நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பிப்பதை போன்று வேற எது கொண்டு போய் சேர்ப்பிக்க போது? அவன் அறுவடை செய்யறது எல்லாமே அவனுடைய பாவம் எல்லாமே நாக்கு தானே நாங்க சொல்றோம். இந்த செய்தியை ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஈமானையும் நம்முடைய இபாதத்துகளையும் நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே செய்கின்ற ஜிஹாதுகளை எல்லாம் சேர்த்து ஒன்றாக சேர்த்துட்டு நபிகளார் அவர்கள் சொல்றார்கள், நல்ல முஸ்லிம்களுடைய அடையாளத்திற்கு அளவுகளாக சொன்னாங்க, உன்னுடைய நாவை தடுத்துக்கொள், பாதுகாத்துக்கொள். என்ன, நாவை ஆட விட்டுறாத, அடுத்தவனை காயப்படுத்திடாத, அடுத்தவனை நோகடிச்சிடாத, பிறருக்கு இழிவை ஏற்படுத்திடாத, அதில் பொய் பேசிடாத, புறம் பேசிடாத, அவதூறு சொல்லிடாத, திட்டிடாத. ஏனெனில் அவன் அடுத்தவன் காயப்பட்டான் அப்படின்னு சொன்னா நீ ஏற்படுத்திய காயம் எதுவும் இங்க முடிகிறது கிடையாது. நாளைக்கு உனக்கு எதிரான வழக்கு அவன் கொண்டு வந்து நிறுத்துவான். அல்லாஹ் என்னை இப்படி திட்டினா, என்னை இப்படி பேசினா, என்னை பற்றி என்ன மாதிரி அவதூறு சொன்னா, என் மானத்தோடு விளையாடுனா, என்னை இழிவாக என்னை பேசினா, எல்லாமே நாளைக்கு மறுமை நாள வந்து நிற்கும். நபிகளார் அவர்கள் சொன்னார்கள், எந்த திர்ஹமும் எந்த தினாரும் எதுவும் எடுபடாத அந்த நாளுக்கு முன்பாக, அந்த விசாரணை நாளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் நீங்கள் பிறருக்கு உங்களுடைய பேச்சுக்களால் செய்திருந்திருக்கக்கூடிய தீமைக்கு தீங்குக்கு இங்கேயே அதற்கான பரிகாரத்தை முடிச்சிருங்க. கரெக்டா கணக்கு பண்ணிருங்க. எங்கேயாவது யாருக்கு நீங்க தப்பா பேசிருந்தீங்களா, அல்லாஹ்வுக்கு மனம் பொறுத்துக்கப்பா, மன்னிச்சுக்கப்பா. ஏன், இதான் முஸ்லிம்களுடைய தகுதின்றாங்க ரசூலுல்லாஹ். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லா செயல்களையும் உறுதிப்படுத்துகின்ற ஒரு அடித்தளம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஏன் இந்த நாவை கருத்துக்கொள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு முஸ்லிம்னா அவன் தொழுகையாளியாக இருப்பது மட்டுமல்ல, அவன் எந்நேரமும் அல்லாஹ்வை அல்லாஹ்வுக்காக அவர் கரெக்டா ஹலாலான முறையில் வியாபாரம் செய்கிறார், ஹலாலான முறையில் அவருடைய நடத்தைகள், அவருடைய ஒழுக்கங்களை காப்பாற்றிக் கொள்கிறார் என்பது மட்டுமல்ல, தன் நாவை எப்படி பயன்படுத்துகிறார், தன்னுடைய பேச்சுக்கள் பிறரோடு உள்ள விஷயங்களில் எப்படி நடந்து கொள்கிறார், இது எவ்வளவு கவனிக்கத்தக்கது என்பதை பாருங்கள். நாளை மறுமை நாளில் சொர்க்கம் நரகம் என்று தீர்மானிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இதை தடுத்துக்கொள்ளும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அதோட நிப்பாட்டிக்கல. யார சொல்லலாம் இதுக்கா அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, அது எடுத்துட்டு போயிட்டு உள்ள தள்ளுற மாதிரி, நரகத்துல தள்ளுற மாதிரி வேறு எதுப்பா தள்ளுவோம் அப்படின்னா, சம்பாதிக்கிறது அவ்வளவு சம்பாதிக்கிறது, நன்மைகளை விட பாவங்களை. எனவே நம்முடைய மார்க்கம் அதிகம் எச்சரிக்கை செய்திருக்கக்கூடிய இந்த நாவை பயன்படுத்துகிற விஷயத்தில் நம்ம இடத்துல மிக பொடும்போக்கான நிலை இருக்கிறது. மிக சாதாரணமாக அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே அது மிக சாதாரணமான விஷயம் இல்லை. அது மிக கடுமையாக கவனிக்கத்தக்க ஒன்றாக பதிவு செய்யப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே நம்மை நாவை அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன வழிமுறையில் பாதுகாத்துக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசுகின்ற பாவமான பேச்சுக்களை விட்டும் தவிர்ந்து கொள்கின்ற நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவார்கள் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.